நீங்கள் இட்லி தோசை செய்யும்போது சாம்பார் சட்னி எல்லாம் செய்கிறதுக்கு டைமே இல்லையா? சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஒரு சட்னி செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், 10 இட்லி 10 தோசைனாலும் அசால்ட்டாக சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். செய்யலாமா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கார சட்னிக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் தான், நார்மல் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் மிளகாய்த்தூளில் நான் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சின்ன துண்டு புளி வந்து இந்த சட்னிக்கு வந்து இதோட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் புளி வந்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வந்து பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரியா இருக்கும். இந்த பல்ஸ் மோடில் அரைக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் வந்து இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி விட்டுருங்க. பல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த சட்னிக்கு இன்னும் வந்து காரத்தை வந்து கம்மி பண்ணி இதே மாதிரி ஃப்ளேவர் வந்து கூட்டி கொடுக்கறக்காக நான் ஃபைனலாக இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். நல்லா கொதிக்க கொதிக்க இட்லி கூட தோசை கூட ஊத்தாப்பத்தோட இந்த சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 10 தோசையாக இருந்தாலும் சரி 10 இட்லியாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக சாப்பிடுவீங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.